மேலும் 45,000 டன் சமையல் எரிவாயுடன் இந்தியா வந்து சேர்ந்தது நந்தாதேவி கப்பல். 2 நாட்களில் மட்டும் 2 கப்பல்களில் 90,000 டன் எரிவாயு வருகை. நாடு முழுவதும் சட்டவிரோதமாக பதுக்கப்பட்ட 15,000 சிலிண்டர்கள் பறிமுதல். பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர்கள் விநியோகத்தில் தட்டுப்பாடு இல்லை என்றும் மத்திய அரசு விளக்கம். தமிழ்நாட்டுக்கு 327 தேர்தல் பார்வையாளர்களை நியமனம் செய்தது தேர்தல் ஆணையம். 136 பொது பார்வையாளர்கள், 40 காவல் பார்வையாளர்கள், 151 செலவின பார்வையாளர்கள் நியமனம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு தமிழகத்தில் இதுவரை 23,28 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். மாநிலம் முழுவதும் 1.68 லட்சம் சுவர் விளம்பரங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியது திமுக. புதுச்சேரி, காரைக்கால் வேட்பாளர்களிடம் விவரம் கேட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை நாளை நேர்காணல் செய்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நாளை நேர்காணல். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் இடையே நடந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் நீடிக்கிறது இழுபறி. கூடுதல் தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக உள்ளதாக பே. சண்முகம் பேட்டி. கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துறோம். அதை பெறுவதற்கான முயற்சி என்பது தொடர்கிறது. அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்போது? கூட்டணி தலைவர்களுடன் பேசி விரைவில் முடிவெடுக்கப்படும் என பழனிசாமி பதில். தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி முழக்கம். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க காவல்துறையும் அரசும் தவறிவிட்டது. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த ஆட்சி பொறுப்பேற்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திமுகவுக்கு பெண்கள் ஆதரவு அதிகம் இருப்பதால் அவர்களின் வாக்கை தடுக்க அதிமுக சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. இன்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு. அவங்க கேஸ் நிறைய வருதுன்னு சொல்றாங்க. பெண்களுடைய ரகசியம் காப்பாற்றப்படுவதாலும் அவர்களுக்கு தைரியம் கொடுக்கப்பட்டிருப்பதாலும் இன்றைக்கு அதிகமான நம்ம பெண்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். அதுதான் உண்மை. திமுக ஆட்சியில் காவல்துறை அரசின் ஏவல் துறையாக மாறிவிட்டது என நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சனம். குழந்தைகளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பவே மக்கள் அஞ்சுகின்றனர். தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேச்சு. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பின்புதான் தனது கோபம் குறையும் என கடலூர் ஆர்ப்பாட்டத்தில் அன்புமணி பேச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை குறித்து ஆபாசமாக பேசிய சி.வி. சண்முகம்.
அதிமுக முன்னாள் அமைச்சரின் பேச்சுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற ஆமா இவர் கனவை நிறைவேற்றா இவன் கேட்பான், கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்பான். இவர் கனவு நிறைவேற்றுவாரா? பெண்களை இழிவுபடுத்துவதே அதிமுகவின் வாடிக்கை என திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம். CV சண்முகம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய CV சண்முகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். CV சண்முகம் செல்லும் இடமெல்லாம் மகளிர் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் CV சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்பொழுது கூற இருக்கிறோம். நடிகையை குறிப்பிட்டு பேசிய அதிமுக எம்பி CV சண்முகத்துக்கு பாஜக நிர்வாகி குஷ்பு கண்டனம். குறுகிய மனப்பான்மை, தவறான வளர்ப்பை வெளிப்படுத்துவதாக சாடல். CV சண்முகத்தை தொடர்ந்து திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனும் சர்ச்சை பேச்சு. பெண்களுக்கு விலையில்லா சேவை வழங்கியதை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு. பாமக சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணையை மே 10க்கு பிறகு மேற்கொள்ள உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவு. சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் போட்டியிடுகிறாரா விஜய்? கொடுங்கையூரில் AC வசதியுடன் கூடிய தேர்தல் பணிமனை அமைக்கும் பணிகள் தீவிரம். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறுக்கு பதிலடி கொடுத்து தனக்கு துணை நின்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்த ரஜினிகாந்த். கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் CBI விசாரணை. தாவேகவினர் புகார் கூறி வந்த நிலையில் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய CBI அதிகாரிகள். தொடர் அழுத்தத்தாலும் கடிதங்களாலும் கீழடி உள்ளிட்ட 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சிக்கு அனுமதி கிடைத்திருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட வைப்போம் என சூளுரை. தூத்துக்குடி அருகே கொலை செய்யப்பட்ட மாணவி குடும்பத்துக்கு எடப்பாடி K. பழனிசாமி தொலைபேசி வாயிலாக ஆறுதல். குற்றவாளிகள் மீது அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. அந்த கஷ்டம் தெரியும். இந்த அரசாங்கத்துல சரியா அப்படி நடவடிக்கை எடுத்தாலும் நம்ம எடுக்கலையே நம்மளோட ஆட்சி நல்லா எடுக்கல. சரிப்பா சரிப்பா சரி ரைட். G.K. வாசன் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மாணவியின் பணத்தை வைத்ததால் சர்ச்சை. பொறுப்பற்ற செயல் என சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனம். மீண்டும் பவானிபூர் தொகுதியில் களமிறங்குகிறார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. சுவேந்து அதிகாரியும் அதே தொகுதியில் களம் காண்பதால் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். கேரளத்தில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். மாநில தலைவர் சதீசன் பரவூர் தொகுதியிலும், ரமேஷ் சென்னிதாலா ஹரிப்பாடு தொகுதியிலும் போட்டி.
புதுச்சேரியில் கூட்டணிக்கு தலைமை யார் என்பதில் திமுக காங்கிரஸ் இடையே நீடிக்கும் பிரச்சனை. திமுக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலினிடம் வலியுறுத்திய நிர்வாகிகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொகுதி பங்கீட்டில் சிக்கல். கூடுதல் தொகுதிகளை கேட்கிறார் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி. புதுச்சேரியில் பேச்சுவார்த்தைக்காக காத்திருந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. முதல்வர் ரங்கசாமி வராததால் வெளிச்சத்திற்கு வந்த தொகுதி பங்கீடு இழுபறி. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டும் என பாஜகவுக்கு முதல்வர் ரங்கசாமி கெடு. ஜோஸ் மார்டினின் லட்சிய ஜனநாயக கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்க்கவும் எதிர்ப்பு. புதுச்சேரியில் தாவேகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையான தொகுதி பங்கீடு சிக்கலால் திருப்பம். புதுச்சேரியில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து பயணம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் களைகட்டிய நிகழ்ச்சி. புதுச்சேரி ஜனநாயக திருவிழாவில் இளைஞர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த புதிய தலைமுறை. உரத்த குரலில் தங்களுடைய கோரிக்கைகளை சொன்ன இளைய தலைமுறையினர். பெண் தலைவர்கள் நிறைய பேர் முன்ன வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு நாட்டோட ஃபியூச்சரை மாத்துற ஒரு பவர் ஓட்டுக்கு இருக்குது. பயமாவும் இருக்கு. இப்போ இந்த ஓட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்கவும் வைக்கும், ஒருத்தவங்களை தோக்கவும் வைக்கும். சும்மா நம்ம அப்பா அம்மா சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ரிலேட்டிவ் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம ஒருத்தவங்களுக்கு பிளைண்டா ஓட் பண்ணக்கூடாது. நிஜமாவே மக்களோட மக்களா இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு தெரிஞ்சவங்கள ஒருத்தவங்கள நான் வாக்காளரை சூஸ் பண்ணேன். ஏன் நம்ம ஒரு லீடரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே அந்த லீடரா இருக்கணும்னு ஏன் யாரும் யோசிக்கிறது இல்ல? நம்மள ஒரு லீடரா ஆகலாம். சோ நம்ம ஓட்டு ஒரு டிஃபரன்ஸை மாத்தும். புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் என்னென்ன? புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா நிகழ்ச்சியில் பட்டியலிட்ட மக்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். போர் ஈரானிலே நடக்கிறது, எரிவாயு இங்கே இல்லை. ஆகவே அந்த உலகம் வேணும். இளம் விலைகள் அதிகமாக இருக்காங்க. பூரண மதுவிலக்கு கண்டிப்பா தேவை. வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாவே புதுச்சேரி மாநிலத்தில் இல்லவே இல்லை. புதுச்சேரியில தமிழ் மொழிக்கு ஒரு அடையாளம் வேண்டும். பாண்டிச்சேரி தனி மாநில அந்தஸ்து வேண்டும். புதுச்சேரியில் ஒரு ஐடி கம்பெனி வேண்டும். கல்வியும் மருத்துவமும் இலவசமாக்க வேண்டும். இதே பாண்டிச்சேரியில 80 வருஷமா எங்க ஜாதிகாரி இருக்கிறாங்க. நரிகோரத்தை பட்டா ஒரு வாரத்தை தந்துறேன், 2 வாரத்தை தந்துறேன், மறுநாள் தந்துறேன், இன்னும் பட்டா கொடுக்காதான் வச்சுக்கிறாங்க. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகையில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். தங்க விலை சவரனுக்கு 480 ரூபாய் சரிந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 6 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 3,760 ரூபாய் சரிவு.